கன்னியாகுமரி மாவட்டம் 5 கிராமம் அருகே காழ்ப்புணர்ச்சி காரணமாகவும் பணம் பறிக்கும் நோக்கில் மதபோதகர் மீது சமூக வலைதளங்களில் அவதூறு பரப்பி வரும் விசிக பிரமுகர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் 5 கிராமம் பேரூராட்சிக்கு உட்பட்ட அழகப்பபுரம் பகுதியில் சொந்த பூமியில் ஜபக்கூடாரம் அமைத்து ஊழியங்கள் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் அந்த சபையைச் சார்ந்த நபருக்கும் விசிக பிரமுகர்களுக்கும் இடையே தகராறு இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த சம்பவத்தில் சபையைச் சேர்ந்த நபர் காவல் நிலையத்தில் கொடுத்த புகாரின் அடிப்படையில் விசிக பிரமுகர் முத்துக்குமார் மீது சைபர் கிரிமினல் வழக்கு பதியப்பட்டது. இந்த வழக்கு தொடர்பாக சபை போதகர் தூண்டுதலின் பெயரில் சபை ஊழியர்கள் புகார் கொடுத்து வழக்கு பதிவு பெற்றதாக விசிக பிரமுகர் முத்துக்குமார் நினைத்து அன்று முதல் இன்று வரை காழ்ப்புணர்ச்சி காரணமாக சபை போதகர் மீது சமூக வலைதளங்களில் சரமாரியாக தொடர்ந்து விமர்சித்து வந்துள்ளார். இது தொடர்ந்து சபை போதகர் கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு புதிதாக ஜபக்கூடாரம் தொடங்கப்பட்டது. இதில் விசிக பிரமுகர் முத்துக்குமாரின் காழ்ப்புணர்ச்சி காரணமாக ஜபக்கூடாரம் போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்பட்டு வருவதாகவும், வாகனம் செல்லும் சாலையில் நாற்காலிகள் போடப்பட்டுள்ளதாகவும், தவறான மின் இணைப்பு பெறப்பட்டுள்ளதாகவும், கால்வாய் ஆக்கிரமித்து ஜபக்கூடாரம் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் போன்ற அவதூறுகளை சமூக வலைதளங்களில் விசிக பிரமுகர் முத்துக்குமார் பரப்பி வருவதாகவும், தொடர்ந்து சபை போதகரிடமிருந்து பணம் பறிக்கும் நோக்கில் இத்தகைய செயலை செய்து வருவதாகவும் இவர் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்களிடம் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. திரு முத்துக்குமார் அகசீஸ்வரம் அழகப்புரம் இந்திரா நகரை சேர்ந்த ராஜேந்திரன் அவர்கள் மகன் முத்துக்குமார் என்கிறவர், அவருடைய தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சி, அவர் சாதாரணமா சொல்றதல்ல, அநேக அதாவது பெட்டிஷன் போடுறதும், அதிகாரிகளை மிரட்டுறதும், அதிகாரிகளுக்கு விரோதமான காரியங்களை செய்கிறதும், அவருக்கு அதாவது சொல்ல போனா ஒரு பகுதியை அவர்கிட்ட பயப்படுற அளவுக்கு அந்த பகுதியை பயப்படுத்தி வைத்திருக்கிறவர். என்னுடைய சபையை சேர்ந்த ஒரு குடும்பத்திற்கும் சபையை சேர்ந்த ஒரு குடும்பத்திற்கும் அவருக்கும் பிரச்சனை. அது நிமித்தம் அந்த குடும்பத்தில் உள்ளவர்களை மோசமான காரியங்களை வைத்து டிவியில போட்டதுனால சைபர் கிரைம்ல அவருக்கு மேல புகார் பதிவு செய்யப்பட்டுள்ளது. CCD 3 கன்னியாகுமரி 2025/70 என்கிற எண் கொண்ட FIR அவர் மேல ஃபைல் பண்ணப்பட்டிருக்கு. இந்த ஃபைல் பண்ணது காரியம் எனக்கு தெரியாது, அதுக்கு நான் எந்த துணையும் போகல, அவர்களோடு கூட உதவி செய்யல. ஆனா அது செய்தது நிமித்தம் நான் தான் அதுக்கு ஒரு துணையாக இருந்தேங்கிற தவறான எண்ணத்தோடு கடந்த 8 மாத காலம் அளவா எனக்கு பலவிதத்துல, எனக்கு, என் குடும்பத்திற்கு, என்னுடைய பிள்ளைகளுக்கு, என்னுடைய சர்ச்சைக்கு பலவித பிரச்சனை கொண்டு வர்றார். நானும் பல விதத்துல அமைதலா பொறுத்து நீங்க அந்த பேட்டி பார்க்கலாம் முடியாது. அந்த அளவுக்கு என்னுடைய பிள்ளைகளுடைய போட்டோவை போட்டு Facebookல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், இது என்னுடைய மகன், இதெல்லாம் என் இது போட்டோவை போட்டு அசிங்கமா மாபியா கும்பல் அப்படிங்கிற வார்த்தையோடு ரொம்ப ஆனாலும் பொறுத்து அதெல்லாம் சரி நம்ம இறைப்பணி செய்யறோம். இப்போ சமயமா அந்த செட் அமைத்த உடனே அந்த இடத்துல அந்த இடத்தை சுற்றிலும் 3 சென்ட் இடம் வாங்கியிருக்கிறேன். முன்பகுதியில இடம் விட்டுருக்கிறேன், பின்பகுதியில இடம் விட்டுருக்கேன், சைடுல இடம் விட்டுருக்கேன், எல்லா 4 புறத்திலும் இடம் விட்டு அதை கட்டி இருக்கிறேன். அந்த இடத்துல மின் இணைப்பு இன்னும் கொடுக்கப்படல. ஆனால் கள்ளத்தனமா நான் மின் இணைப்பு எடுத்ததாகவும், ஆக்கிரமிப்பு பண்ணிருக்கிறதாகவும், காலை அடைத்திருக்கிறதாகவும், சேர்களை தெருவில் போட்டு, அது முன்ன ரோடு, மெயின் ரோடு, அதுல நாங்க உட்கார்ந்ததாகவும், 10 மணிக்கு மேல இப்படிப்பட்ட தவறான காரியத்தை மீடியாவில் கொடுத்து ஏன் நற்பெயருக்கு கலகம் உண்டாக்குறது மாத்திரம் இல்ல, அவருக்கு அந்த ஒரே ஒரு காரியம் தான், அதை எல்லாம் செய்து மீடியாவில் சில அதாவது என்ன செய்திருக்கிறாங்க அப்படின்னா, உறவுகள் கிட்டத்தட்ட இங்க இருக்கிற 1000க்கும் மேற்பட்ட இதுல இந்த மாவட்டத்தினுடைய சமூக சேவை, அதாவது பெடரேஷன் ஆஃப் இந்தியா சர்ச்சஸ் உடைய 1118 சர்ச்சையுடைய மாவட்ட சமூக சேவை தலைவராக இருக்கிறேன். எல்லா இடங்கள்ல இருந்து எனக்கு போன், ஏன்னா வேதனையான ஒரு அனுபவம். இன்னைக்கு ஏன் வந்திருக்குன்னா, அவங்க கொடுத்தது பொய் கேஸ், அவங்களுடைய காரியம் ஒண்ணுதான். அந்த FIR வாபஸ் வாங்கினா, 2வது என்னிடத்துல பணம் பிரிக்கிற நோக்கத்தோடு அவர் அதை செயல்படுறாரு என்று நான் அவர் மேல சந்தேகப்படுறேன். ஏன்னா அது அவருடைய கட்ட பஞ்சாயத்து பண்றது அவருடைய தொழிலா இருக்கு. ஏன்னா 6 வருட காலம் எந்த வேலைக்கும் செல்லாம அதிகாரிகளை மிரட்டுறதும், பொதுமக்களை மிரட்டுறதும், அவங்களுடைய வழக்குல தானா தலை போடுறது போல தலை போடுறதும் தான் அவருடைய வேலை. இந்த பேரூராட்சி 5 கிராமம் பேரூராட்சிக்கும் அவருக்கு எந்த சம்பந்தம் இல்லை. என்னுடைய ஜபா நடக்கிற பகுதிக்கும் அவருக்கு 5 கிலோமீட்டர் தூரம். என்னுடைய பகுதியில இருக்கிற அந்த பகுதியில இருக்கிற 4 முக்கியமான இடம், ஒரு மண்டபம்,
கண்ணன் சாமில், அது பக்கத்துல இருக்கிற அபார்ட்மெண்ட், அது அருகாமையில் இருக்கிற ஜான் ஸ்கூல், ஸ்டெல்லா ஸ்கூல். நாங்க நடத்துறது ஞாயிற்றுக்கிழமை தான் நடத்துறோம். ஸ்கூல் நாள்ல எந்த கூட்டம் ஆராதனையும் நடைபெறாது, சண்டை மட்டும் தான் நடத்துறோம். அதனால அவங்க மேல நடவடிக்கை எடுக்கிறதுக்காக மாவட்ட கண்காணிப்பாளர் நாங்க பார்க்க வந்திருக்கிறோம். அவங்க நிச்சயமா எங்களுக்கு நியாயம் செய்வாருங்க அப்படின்னு நான் நம்புறேன்.